ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 ஆன அந்த நம்ம ஸ்டார் கண்டஸ்டன்ட்னு சொல்ல நம்ம நடிப்பு அறைக்கு சாண்ட்ராவை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சாண்ட்ராவும் பிரஜினும் கப்பலாக பிக் பாஸ்க்குள்ளே வரும்போது அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமேல நிறைய பிரச்சனைகளை அவங்க ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா பிரஜினுக்கும் சாண்ட்ராவுக்கும் திவ்யா கணேஷ் 2 பேருமே 3 பேரும் வெளியில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. பிரஜின் சொல்கிற அளவில் அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படின்னு 3 பேரும் ஒரே கப்பில் காஃபி குடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு 3 பேரும் ரொம்பவும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்ஸ் பிரஜின் எலிமினேட் அப்போது சாண்ட்ரா என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் எலிமினேட் ஆனதுக்கு நீ தான் காரணம், திவ்யா எலிமினேட் ஆகிருக்க வேண்டியது, திவ்யா கணேஷ் எலிமினேட் ஆகிறதுக்கு பதிலாக தான் பிரஜின் எலிமினேட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் எலிமினேட் ஆகும்போது ரொம்ப சாண்ட்ரா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேல அவங்க திவ்யா கணேஷ் மேலே கோவமாக தான் இருந்தாங்க. சின்னதாக ஒரு கொஷின் கேட்க வந்தால் கூட இந்த ட்ரெஸ்ஸை இந்த பக்கம் வைக்கிட்டா அந்த பக்கம் வைக்கிட்டான்னா கூட இப்போ என்ன இந்த ட்ரெஸ் நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆங்கிரியான மைண்ட் செட்டில் இருந்த அப்புறமேலு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தப்பாக நடந்துக்கிறா அப்படிங்கிற ஒரு இதையுமே நம்ம திவ்யா கணேஷ் மேலே நம்ம சாண்ட்ரா வச்சாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய லைஃப்பில் பாதித்த விஷயங்களை பற்றி எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே வீட்டை எதிர்த்து தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு 2 ட்வின் டாட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 2 பேருமே ஸ்டில் நவ் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குறோம். அவர் விஜய் டிவியில் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ் அப்புறம் படத்தில் கூட ஏதோ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் லைஃப் எங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னும் நாங்கள் செட்டில் ஆகலை அந்த மாதிரி ரொம்ப சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அக்சசரிஸுக்கு 2 பேருமே பே பண்ணிட்டு தான் உள்ளே வந்தோம். ஆனால் இப்போ எல்லாருமே எங்ககிட்ட பிஆர் டீம் இருக்கிறவங்களே என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஆர் டீமுக்கு அரௌண்ட் 40 to 45 lakhs ஆகும், நாங்கள் இந்த மாதிரி பண்ணித்தரோம். இந்த மாதிரி அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உள்ளே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குமே நாங்கள் தான் பிஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், உங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நேமை மென்ஷன் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த நேம் நமக்கே யாருன்னு தெரியும், நம்ம விஜய் பார்வதி திவ்யா கணேஷும் தான். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அப்போ வசதி இல்லைங்கிறதுனால நாங்கள் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். பட் நவ் சாண்ட்ராவோட சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியவே அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு 40 lakhsக்கு எங்களுக்கு பிஆர் டீம் எங்களுக்கு அப்ரோச் பண்ணினாங்க. எங்களால் அந்த ஆஃபரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் எங்களால் பே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதே சாண்ட்ரா அவங்களுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் திங் இருந்துச்சு, சாண்ட்ரா மேலே ஒரு நெகட்டிவ் விஷயம் இருந்துச்சுல்ல, நடிப்பறைக்கு ஓவர் டூ பண்ணினாங்க, எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த நம்ம மணி பாக்ஸ் விஷயத்தில் நம்ம சாண்ட்ராவும் நம்ம அரோராவும் சேர்ந்து தான் நம்ம கானா வினோத்தை மேனிப்புலேட் பண்ணி மணி பாக்ஸை எடுக்க வச்சாங்க. ஸோ கானா வினோத் எலிமினேட் ஆகி போனார்னா கண்டிப்பாக நம்ம ஃபினாலே போயிடுவோம், நமக்கு வின் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி அவங்கள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி அவரும் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிக் பாஸில் நம்ம சாண்ட்ரா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு வந்ததை நம்ம வியானாவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், மறுபடியும் உள்ளே வந்தாங்களா ரீஎன்ட்ரி கொடுத்தப்ப ஒவ்வொருத்தராக எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வியானாலாம் ரொம்ப ஓப்பனாகவே கிறிஸ்டோஃபர் மூஞ்சி இது உள்ளே எல்லார்கிட்டையும் என்னென்ன வேலை பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியானா, ரம்யா, ஜோ, கனியாக இருக்கட்டும், கனிக்கெல்லாம் செம காண்டு. கனிக்கு எவ்வளோ காண்டு அப்படின்னா, சாண்ட்ரா விஜய் பார்வதி மேலே இருக்கிற அந்த மொத்த கோவத்தையும் சாண்ட்ரா பக்கம் திரும்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கோவம். ஏன்னா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டடாக நம்ம கனி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தது, எப்படி இவங்க விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டடாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது. ஏன்னா நம்ம சாண்ட்ரா நம்ம கனியோட குழந்தைங்களை பற்றி பாடி ஷேம் பண்ணி ஒரு மாதிரி தப்பாக பேசியிருப்பாங்க. அந்த காண்டை தான் மொத்தமாக நம்ம சாண்ட்ரா மேலே நம்ம கனி திருப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்த நம்ம சாண்ட்ரா இன்றைக்கி லைஃப் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஊருக்கு 2 ஊதாரி அப்படிங்கிற படத்தில் பிரஜினும் புகழும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் நம்ம
வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம சிவகார்த்திகேயனும் சூரியன் நடிச்சாங்களா அந்த மாதிரி ஒரு காம்போவான படம். அந்த படத்தில் வந்து இவர் புதுசாக இப்போ கமிட் ஆகியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நம்ம இப்போ சாண்ட்ரா வந்து கமிட் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பண்ணினது ஒரு நார்மல் ரோலாக இருந்தாலும் இதுக்கு மேலே ஒரு வில்லத்தனமான ரோலில் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வெளியாயிட்டு வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மறுபடியும் அவங்க சீரியலில் ஒரு முக்கியமான வில்லி கேரக்டரில் இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ இதுக்கள் அப்படி கிடையாது. அவங்க வில்லி கேரக்டர் இதுக்கு மேலே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம என்ன அதிகமாக எதிர்பார்க்கலாம். விஜய் டிவியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க ஃப்யூச்சரில் கமிட் ஆகிட்டு வராங்க. இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உண்மையிலே கொண்டுட்டு போயிருக்காங்க. இதில் எல்லாரும் கேட்குற ஒரு கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டில் வின்னரும் ஆகலை, ரன்னர் அப்பும் ஆகலை, உங்களுக்கு வந்த சம்பளத்திலேயே மேக்ஸிமம் நீங்கள் உள்ளே இருந்த அந்த 90 to 95 டேஸ் நீங்களாவது 95 டேஸ் இருந்தீங்க, பிரஜின் கொஞ்ச நாள்லேயே போயிட்டாரு. இந்த சம்பளத்திலே உங்களால் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் சீசன் 9 ஃபேன்ஸ் வந்து சாண்ட்ராக்கிட்டையும் பிரஜின்கிட்டையும் கேட்டுட்டு வராங்க. ஆனால் உள்ளே வந்து எங்களுக்கு மணி நீடுக்காக தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சாண்ட்ரா பிரஜின் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது அவங்களுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட நீடு வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஏன்னா அடுத்தடுத்த படங்களில் வந்து நம்ம பிரஜின் வந்து கமிட் ஆகியிருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரஜினுக்கு வந்து அந்த சாண்ட்ரா இந்த மாதிரி கார்லேருந்து கிக் பண்ணி வெளியில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கள்ல, அதிலேருந்து நம்ம உள்ளே எந்த அளவுக்கு சாண்ட்ரா உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை விட அதிகமாக வெளியில் நம்ம பிரஜின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நான் வந்து மறுபடியும் உள்ளே போனால் கமருதீன் மேபி உள்ளே இருந்தார்னா அதுக்கு அன்னைக்கு அவனுக்கு பேட் டே தான். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், நான் இப்போ என்னுடைய ஆங்கரை மீறி எல்லாமே நடந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ஓவராக நம்ம பேப்பர் ரவுடி பிரஜின் வந்து வெளியில் நிறைய இதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்தது தான். ஏன்னா ஆல்ரெடி அவரே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என் ஒய்ஃபை யாராவது ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்களாலோ சோஷியல் மீடியாவில் யாராவது போட்டிங்களாலோ கண்டிப்பாக நான் வந்து அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிடுவேன், நான் வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி எப்படி அதே பேரை யூஸ் பண்ணி ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியில் வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் வாய்ப்பு வந்தால் தான், இப்போ சபரியாக இருக்கட்டும், திவ்யா கணேஷாக இருக்கட்டும், சின்ன சின்ன வாய்ப்புகள் ஒரு ஆட் ஷூட்ஸாக இருக்கட்டும், இல்லை மூவிஸு இல்லை சீரியல்ஸ்லாம் கமிட் ஆகிட்டு வராங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் கம்பேக் கொடுத்தது வந்து நம்ம சாண்ட்ரா பிரஜின் தான். மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஒன் டே அங்கே உள்ளே இருக்கிறதுக்கான சேலரி வந்து கண்டிப்பாக வந்து ஹையாக இருந்திருக்கும். இல்லைன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு பிஆர் டீமையே செட் பண்ணி சாண்ட்ரா மேலே இருக்க அந்த நெகட்டிவிட்டியை தூக்கிறதுக்காக ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த ஃபேன்ஸ் மீட்லேயே நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து இந்த அளவுக்கு ஒரு 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 க்ரோத் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜின் கிட்ட தான். ஏன்னா விஜய் பார்வதிக்கோ இல்லை கமருதீனோ கண்டிப்பாக 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணியிருந்தாலோ இல்லை நார்மலாக எவிக்ட் ஆகி வெளியில் வந்திருந்தாலோ கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கமருதீன் வந்து உள்ளே சொல்லியிருப்பாரு, நான் அக்சசரிஸ்க்கே அமௌண்ட் பே பண்ணி தான் உள்ளே வந்தேன், நான் வந்து சீரியல் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் எடுத்து கொடுக்க, எனக்கு வேறு எதுலேருந்தும் எனக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்லா பர்ஃபெக்டாக செட்டில் ஆகிருக்கிறது நம்ம சாண்ட்ரா பிரஜின் தான். இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இருக்கிற க்ரோத் வந்து இன்னும் ஜாஸ்தி.